கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த தொழுகையிலே அதிகாலையில் இணைந்திருக்கிற, முகநூலில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த வியாழக்கிழமை அதிகாலை தொழுகையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த அதிகாலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளை நாங்கள் காணவும், இந்த நாளை எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி தரவா தேவரீர் சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும் என்று நீங்க சொன்னபடி, இது இந்த நாளின் அதிகாலையில் நித்திரையை விட்டு எழுந்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய இரக்கம், கிருபை, பாதுகாப்பு, ஆலோசனை எங்களை பலப்படுத்தட்டும் ஐயா. உம்முடைய ஆலயத்திலிருந்து நீ தருகிற கிருபையை பெற்ற மக்களா இந்த நாளின் கடமைகளை தொடங்கவும் செய்யவும் கிருபைத்தார். எங்களை மறைத்து போடும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மட்டுமே மைமைப்படுத்த துதிக்கான மகிமையெல்லாம் மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 556வது பாடலில் 1, 2, 5 சரணங்களை பாடுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடல் 1, 2, 5 சரணங்கள் பாடுவோம். பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. சுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் இவனின் பலனும் உபயும் ரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் இவனின் பலனும் உபயும் ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், தம் மகிமையை காண. இவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தெய்வாஞ்சித்து நாடிடுவேன். இவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து இடுவேன். யாவும் செய்து முடிப்பா என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பா என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும்
பாடிடுவேன். 25வது சங்கீதத்தில் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 25 1 முதல் 13 வரை. கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் வெட்கப்படான். காரணமின்றி துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்படுவார்கள். உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளாம். நீரே என் இரட்சிப்பின் கடவுள். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் வாலிப பருவத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரம். கர்த்தாவே, உமது தயாளத்தின் நிமித்தம் உமது கிருபையின்படியே என்னை நினைத்தருளாம். சிறுமையானவர்களை நியாயமாய் நடத்தி சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தாவே, உமது நாமத்து நிமித்தம் என் அக்கிரமத்தை மன்னித்தருளும், அது பெரிது. அவன் சுகமாய் வாழ்வான். அவன் சந்ததி தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்பான். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 28 10 முதல் 16 வரை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 16 முடிய. யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தேவன், தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரையை தெளிந்து ஒழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் என்பது. இன்றைக்கான முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 33 வரை உள்ள வசனங்கள். அது நாம் எழுந்து நின்று வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரை. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனார். பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு
அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானா? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியேக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியோடு அறிக்கை செய்வான். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர் தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வியாழக்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். இந்த நாளின் காலை சிந்தனையாக ஆவியானவர் நமக்கு தருகிற இறைவார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை இந்த நாளின் காலை சிந்தனையாக ஆண்டவர் தருகிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பியும். இந்த வார்த்தையின் ஆழம் அகலம் உயரம், இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவ சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. நாங்கள் அதை கற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே ஒரு செய்யுள் உண்டு. என்னவென்றால், மனிதன் கடிகாரத்தின் முள்ளை நகர்த்தி வைக்கலாம், கடவுள் நேரத்தை சரியாக நடத்தி செல்லுகிறார். இந்த நாம சில வேளைகளில் சில காரியங்கள் வேகமாக நடக்க வேண்டும் என்பதற்காக கடிகாரத்தினுடைய முள்ள நகர்த்தி வைக்கிறார். 3 மணி காட்ட வேண்டிய நேரத்தில் 4 மணியை நகர்த்தி வச்சிரும். நான் முன்னால் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நபர் எப்போது பார்த்தாலும் லேட்டாக தான் வருவார். அவருடைய மகளுக்கு திருமணம், அப்போதும் லேட்டாக தான் வருவார். ஆனால்
இந்த நேரம் பார்ப்பதில் ரொம்ப கரெக்டானவர். 10 மணிக்கு ஆலயத்துக்குள்ளால மாப்பிள்ளை பொண்ணு வர்றாங்க. இவர் நம்முடைய கோயில் பிள்ளை வழியாக ஒரு சீட்டை எழுதி எனக்கு கொடுத்து விட்டார். என்ன சீட்டுன்னா, முதலாவது தாலியை கட்டிவிட்டு ஆராதனை நடத்துங்க, நல்ல நேரம் போக போகுது. அந்த கோயில் பிள்ளை இருக்கிறாரு, அவர் அதை விட புத்திசாலி. இவர் இப்படி சொல்லுவார் என்பதற்காக இவர் வருகிறதுக்கு முன்னாலேயே 1/4 மணி நேரம் கடிகாரமுள்ள நகர்த்தி வைத்து விட்டார். அவர் இவருக்கு முந்தினவர். நான் சீட்டு கிடைச்சோன்னு சொன்னேன், யாருடைய நேரம் சரியாக ஓடுகிறதோ இல்லையோ, ஆலயத்தினுடைய கடிகாரம் கரெக்டா ஓடுது, அதை பார்க்க சொல்லுங்க. அவர் பார்த்தாரு, ஆமாம் சரி தானே, நம்ம வச்சு தான் கரெக்டு, சரியில்லை. சரி, எல்லாம் நடந்தது. ஆலய கடிகாரப்படி 10:30, அவருடைய கடிகாரப்படி 10:45. இவர் கடிகாரமுள்ள நகர்த்தி வைத்திருக்கலாம், ஆண்டவர் அதனுடைய நேரத்தில் அதை நடத்தி முடித்தார். பல வேளைகளில் சில காரியங்கள் வேகமாக நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் தவறாக குறுக்கலான வழிகளிலே போகிறோம். உதாரணமாக, சில நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை, நல்ல நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு தவறான வழிகளை பின்பற்றுகிறோம். உதாரணமாக, ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று நினைக்கிற பல, தங்கள் வேலை செய்து சம்பாதிக்கிற பணத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக செல்வந்தர்களிடம் கொள்ளையிட்டு அதை ஏழைகளுக்கு கொடுத்தால் தவறில்லை என்று சொல்ல தொடங்கி விடுகிறார்கள். இருக்கிறவனிடத்தில் பிடி எடுத்து ஏழைகளுக்கு கொடு, எனக்கு அதில் பேடன் கிடையாது. சில பெற்றோர்கள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் தங்களுடைய விருப்பத்தை திணிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஆசையை காட்டுகிறார்கள் அல்லது பயத்தை காட்டுகிறார்கள். சாப்பிட மறுக்கிற பிள்ளைக்கு கிண்ணத்தில் உணவை எடுத்துக்கொண்டு வெளியில கொண்டு போய், அதோ பார் நிலாவை உனக்கு பிடிச்சு தரட்டுமா? இந்த பிள்ளை என்ன நினைக்கும், நான் நல்லா சாப்பிட்டேன்னா எனக்கு மம்மி நிலாவை பிடிச்சு கொண்டு வரும். இல்லைன்னா அளவுக்கு அதிகமான பயத்தை காட்டுகிறார்கள். பாரு, பூதம் வரும், நாளைக்கு பாரு, நீ சாப்பிடலன்னு வச்சுக்க, 2 பெரிய கண்ணு வச்சுட்டு பூதம் வரும், ஒன்னு பிடிச்சிட்டு போயிடும். அளவுக்கு அதிகமாய் ஆசையை காட்டுவது, பயத்தை மூட்டுவது குறுகலான வழி. நம்முடைய நோக்கம் என்ன? பிள்ளைக்கு சாப்பிட வைக்கணும். ஒரு நல்ல செயலை தவறான வழியிலே போய் அடைய நினைப்பது கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறானது. அது எப்படி போனாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி. அதே போல ஒரு தவறான செயலை நல்ல வழியில போய் அடைந்தாலும் அதுவும் தவறு. இவைகள் எல்லாம் கடவுளின் சித்தத்தை ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் அதை வேகப்படுத்துவதற்காக செய்கிறது. உதாரணத்துக்கு, ஆண்டவர் ஒரு காரியத்தை அதனதன் காலத்தில் செய்வார். ஆண்டவருக்கு இன்றைக்கு எனக்கு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிற ஒரு காரியத்தை 11 மணிக்கு தான் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். யோசித்துக் கொள்ளுங்கள். 11 மணிக்கு தான் எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் 7 மணிக்கு உட்கார்ந்து, ஆண்டவரை இப்போதே செய்கிறோம், எனக்கு 11 மணிக்கு டைம் இல்லை,
இப்போ தந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன் என்று நான் அவரை வேகப்படுத்துவது அவருடைய சித்தத்தை எதிர்ப்பதற்கு மாத்திரமல்ல, அவருடைய அதிகாரத்தில் கை வைப்பதுக்கு சமம். அதிகாரி சொல்லாரு, 11 மணிக்கு உனக்கு இந்த ஆர்டரை தருகிறேன் வா என்று சொல்லுகிறாரு. இவர் 7 மணிக்கு வீட்டில் போய் வந்துடுங்க, ஆஃபீஸை திறந்து 7 மணிக்கு தாருங்கன்னா அவர் சொல்லார், உனக்கு தரவே மாட்டேன், 3 நாள் என் முகத்தில் முழிக்காத. தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக தேவ கோபம் தான் மிஞ்சும். சரியான காரியத்தை செய்வதற்கு தவறான வழிகளை பின்பற்றுவது, தவறான காரியத்தை செய்வதற்கு சரியான வழியை பின்பற்றுவது, ரெண்டுமே தேவனுடைய கோபத்துக்குத்தான் வழிவகுக்கும். ஆகையினால நம்ம சரியான காரியத்தை சரியான அணுகுமுறையோடு செயல்படுத்த நினைக்கணும். இன்றைக்கு காலையில் வாசித்த தியான பகுதி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு தெரியுமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கின் மனைவி ரெபேக்காளுக்கு வயிற்றில் குழந்தை வளருகிறது. அவளுக்கு அந்த குழந்தை வயிற்றில் உருவானதிலிருந்து நோவு அதிகரிக்கிறது, உடம்பு சரியில்லை. அவள் கடவுளிடத்தில் விசாரிக்கிறாள். அவள் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறாள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆண்டவர் சொல்லார், அம்மா உனக்கு வயிற்றுல 2 பிள்ளைகள், 2ம் 2 பெரிய ஜாதிகளாக பிரியும், 2ம் பலத்தவர்கள். ஆனா சொல்ல கேளு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் மூத்தவனை மிஞ்சி இருப்பான். இது கடவுளின் திட்டம். யாரு? வயிற்றில் கிடக்கிற ஏசாவும் யாக்கோபும் வெளியில வருவதற்கு முன்னால் கருவிலே உருவான நேரத்திலேயே தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த திட்டம் இதுதான். மூத்தவன் ஏசா, இவன் இளையவன் யாக்கோபை சேவிப்பான், இளையவன் யாக்கோபு ஏசாவை மிஞ்சி நிற்பான். இது உண்மை, இது கடவுளின் திட்டம். ஆனா இதை நிறைவேற்றுவதற்கு இந்த ஈசாக்கும் ரெபேக்காளும் எடுத்துக்கொண்ட காரியம் இருக்கிறது, 2மே சரியான வழிமுறைகள் அல்ல. ரெபேக்காள் நல்ல ஒரு திட்டத்தை தவறான வழியில நிறைவேற்ற பாடுபட்டார். என்ன? தன்னால் நேசிக்கிற இளைய மகன் யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்குத்தான் அது கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதற்காக ஏசாவை ஏமாற்றி, ஈசாக்கை ஏமாற்றி, ஏசாவை போல யாக்கோபை உருமாற்றி, ஏசா கொண்டு கொடுக்க வேண்டிய இறைச்சியை இவனுக்கு தயாரித்து கொடுத்து, இவனை ஏசாவை போல நாடகமாட செய்து ஈசாக்கிடமிருந்து ஏசாவின் ஆசீர்வாதத்தை பெற்று யாக்கோபுக்கு கொடுத்தாள். இது தவறான செயல். நோக்கம் சரிதான், கடவுள் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபு தான் முஞ்சி நிற்பான். ஆனா அது கர்த்தர் கொடுக்கிற நேரத்தில் கொடுத்துட்டு போகட்டுமே என்று இவள் கர்த்தருக்கு காத்திருக்க, பொறுமையாயிருக்க இவளுக்கு பிடிக்கல. இவள் தன்னுடைய புத்திசாலித்தனத்துல நல்ல நோக்கத்தை தவறான வழியிலே அடைவதற்கு, நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டாள். அதில் அவள் தோற்று போனாள். ஈசாக்கு
தவறான செயலை சரியான வழியிலே செய்ய நினைக்கிறான். ஈசாக்குக்கு நல்லா தெரியும், கடவுள் என் 2 பிள்ளைகள்ல இளையவனைத்தான் அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், திட்டமிட்டிருக்கிறார். அவர் அதை சொல்லிவிட்டார். ஆகையினால சேஷ்டபுத்திர சிலாக்கியத்தை யாக்கோபுக்குத்தான் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவன் ஏசாவுக்கு கொடுப்பதற்கு சரியான வழியை கையாண்டான். வயசான நேரத்தில் அவனை கூப்பிட்டு, நீ காட்டுக்கு போய் நல்ல விலங்கை பிடிச்சு அடித்து கொண்டு வா, அதை சமைத்து எனக்குத்தான், நான் முறைப்படியா சாகும் முன்னால மூத்த மகனுக்கு என்னென்ன சேஷ்டபுத்திர சிலாக்கியத்தை தகப்பன் என்ற முறையில் கொடுக்கணுமா அதை கொடுத்து விடுகிறேன். அதுவும் ஃபெயிலியர். என் அன்புக்குரியவர்களே, ரெபேக்காள் சரியான தவறான ஒரு செயலை, மன்னிக்கவும், சரியான ஒரு செயலை தவறான வழியிலே அணுகுமுறையிலே போய் நிறைவேற்ற பாடுபட்டாள். ஏசா தவறான ஒரு செயலை சரியான வழியிலே போய் நிறைவேற்ற பாடுபட்டான். 2மே நடக்கல. இந்த பெத்தேலில் ராத்திரி கல்ல தலையணைய வச்சு யாக்கோபு படுத்திருக்கும் போது என்ன நினைச்சிருப்பா? என்னுடைய புத்தியெல்லாம் வீணா போச்சே, என் மம்மி எடுத்த முயற்சியெல்லாம் வீணா போச்சே. ஏன் எனக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய புத்தியை கசக்கி, தங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தி, தந்திரசாலித்தனத்தை அதிகமாக கையில் எடுத்து நிறைய காரியங்களை செய்கிறார்கள். ஒருவேளை தற்காலிக வெற்றிகளை பெறுகிறார்கள். ஆனா தோற்று படுத்து கிடக்கும் போதுதான் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது ஏன்? என் முயற்சியெல்லாம் தோற்று போயிட்டு, என் தந்திரசாலித்தனமெல்லாம் தோற்று போயிட்டு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அது வரையில் நீ பொறுமையாயிரு. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதை அவர் செய்வார். அதனதன் காலத்தில் அனைத்தையும் அழகழகாக செய்வார். அவருக்கு உரிமையில, சித்தத்துல நாம போய் குறுக்கிடக்கூடாது, தலையிடக்கூடாது. ஆண்டவரே அதை உடனே நிறைவேற்றும். சில ஊழியக்காரங்கள் செபிக்கும் போது சொல்வாங்க, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடும், இப்போதே கொடும், நான் அதை எடுத்துக் கொள்கிறேன். நீர் கொடுக்கறது வரையில் எனக்கு பொறுமை கிடையாது. வந்துட்டாங்க சகோதரி, 2 தடவை ஜெபம் பண்ண வந்துட்டாங்க. 3வது தடவை என்னால் காத்திருக்க முடியாது, உம்ம கையிலிருந்து நான் அதை பறித்து அந்த சகோதரிக்கு கொடுக்கிறேன். ஏதோ இவர் கையில பாக்கெட்ல ஆண்டவரை வச்சிருக்கிறது மாதிரி, இவர் சொல்லுகிறது போல ஆடுகிறது மாதிரி இவர் குடுப்ப அடிப்பாரு. அவரு என்னைய கேட்டாய் என்ன வேண்டும் நீ சொல்றது மாதிரி கடவுளை நினைச்சு ஜெபிக்கிற ஊழியக்காரங்க கூட இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள் ஜெபிக்கும் போதான் சொல்ல, ஆண்டவரே நீங்க அன்னைக்கு எனக்கு வாக்களிச்சிங்க இல்லையா, அதை இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா தரணும், இல்லைன்னா நான் விடவே மாட்டேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் அதை செய்வார். அவர் வாக்கு மாறாதவ, உண்மை உள்ளவ, ஒரு காலம் அவருடைய வாக்கு பிசகாது. ஆனால் அவருடைய நேரத்தில் அதை செய்வார். பொறுமையோடு அவரை விசுவாசித்து அவருக்கு பின்னால நம்ம போயிட்டு இருக்கணும். என் அன்புக்குரியவர்களே, யாக்கோபு ஒரு முறை அல்ல 2 முறை தன்னுடைய அதிமேதாவித்தனத்தினால தோற்று ஆண்டவருடைய சமூகத்தில் வெட்கத்தோடு நின்னா. பெத்தேலில் அவன் ஒண்ணுமில்லாம வெறும் நிக்கதியா இருந்தான். பாருங்க, அண்ணனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர சிலாக்கியத்தை எடுத்தவன், அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒரு பயிற்றங்குள்ள கொடுத்து பறித்தவன். இப்ப பெத்தேல படுக்கும்போது ஒரு தலையில ஒரு தலையணிக்கு ஒரு கல்லு தான் இருக்கு, கையில வெறும் கோல் மட்டும்தான் இருக்கு. அவன் கையில ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியல. அதே போல பெனியல்ல வரும்போது அவன் ஏசா தன்னை கொன்று விடுவான் என்று பயத்த போது அவன் மனசுல என்ன எண்ணம் தெரியுமா? யாருக்காக இதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்? எதுக்காக? என்னுடைய புத்தி சாமர்த்தியம் உழைப்பு எல்லாம் தோற்று போயிட்டோ.
அப்ப ஆண்டவரை பிடிக்கிறான். ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அப்பந்தான் தன்னுடைய முயற்சிகள் தோற்றதை உணர்ந்தா. கர்த்தருடைய சித்தந்தான் வெற்றி பெறும் என்பதை அந்த இடத்துல தான் கண்டு கொண்டு அழுது செபித்தான். என் அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் நம்ம பல வேளைகளிலே செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு, ஆண்டவருடைய சித்தத்தை வேகப்படுத்துவதற்காக நாம் ஆண்டவரை அதி தீவிரப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய நேரத்திலே அவருடைய சித்தத்தை அவர் செய்வதற்கு விட்டு கொடுக்காமல், விசுவாசத்திலே பொறுமை காக்காமல், காத்திருக்காமல், ஆண்டவர் நம்முடைய நேரத்திலே அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு தீவிரப்படுத்துகிறோம். பிதாவின் சித்தத்தை பொறுமையோடு நிறைவேற்றின இயேசு ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நமது முன்மாதிரியாக இருக்கட்டும். ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவரே உமது சித்தமாகட்டும், உமது சித்தத்தை உமது நேரத்தில் செய்யும், நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 329வது பாடல், அதில் 3 சரணங்களை மட்டும் பாடுவோம். என்னை தெய்வ சாயலான சிருஷ்டியாக்கி பின்பு நான் என்ற பாடல். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ சித்தம் நன்மையும் பரிபூர்ணமானது. அதனதன் காலத்தில் அனைத்தையும் அழகழகாக செய்கிற தேவன் எந்த நேரத்தில் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறீர் சாமி. பல வேளைகளிலே ஆண்டவருடைய விருப்பம் எங்களுடைய நேரத்தில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் அவசரப்படுத்துகிறோம், ஆத்திரப்படுகிறோம், உம்மை தீவிரப்படுத்துகிறோம். அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக சில சமயம் ஆண்டவரின் கோபத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை பிதாவின் நேரத்துக்கு விட்டு கொடுத்து செய்த இயேசு ஆண்டவரை நாங்கள் கல்வாரி சிலுவையிலே பார்த்து ஆறுதல் அடைவா, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கவா,
கர்த்தாவே கிருபை செய்யும் ஐயா. இந்த காலையில் நீ தந்த நல்ல வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளப்படுத்தவா பலப்படுத்தவா கிருபை செய்யும். இந்த நாளிலும் உமது சித்தத்தை உமது நேரத்துக்கு நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தார். பொறுமை நிறைந்த உள்ளத்தை தார். இந்த நாளிலும் காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பலவிதமான வேலைகளை கடமைகளை செய்ய போகிற நம்முடைய பிள்ளைகள் பொறுப்போடு கருத்தோடு தங்கள் கடமைகளை செய்யவும் உழைப்புக்கு தக்க பலனை பெறவும் கிருபை தார். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் இவற்றுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு செபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையை செய்வார் என்று விசுவாசித்து பொறுமையோடு தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் உள்ளத்தை தாருமையா. நல்ல தகப்பனை படிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும், குறிப்பாய் அரசு தேர்வுக்கென்று ஆயத்தப்பட்டு வருகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்ததா இருக்கட்டும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நித்தாமே பலப்படுத்தா. ஆண்டவரை நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவியாய் ஆதரவாய் இருந்து நடத்தா. நல்ல தகப்பனே, வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற மக்களோடு உம்முடைய இரக்கம் இருக்கட்டா. பரவி வருகிற கொரோனா பெருந்தொற்றிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து தாரும். இன்று முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமென். ஆசீர்வாதம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வான். தேங்க்யூ.